ஏங்க, அம்மா பாருங்க, இன்னும் படுக்காமல் ஏதோ எழுதிட்டே இருக்காங்க. உடம்பு கெட்டு போகுது. டாக்டர் தூக்க மாத்திரை கொடுத்துருக்காரு. நேரத்திலேயே படுக்க சொன்னாரே, நீங்கள் தான் சொல்லக்கூடாதா? விடுமா வனிதா, அவங்க முருகாசரணம் எழுதுவாங்கன்னு உனக்கு தான் தெரியுமே. தூக்கம் வந்தால் அவங்களே படுக்க போயிடுவாங்க. இருவர் மனதிலும் ஏதோ பாரம் அழுத்த பேச்சு தடைப்பட்டு சிந்தனை வலுப்பெற்றது. அப்பாவிற்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ததற்கு முழுவதாக நண்பர்களிடம் வாங்கிய 5 லட்சம் மிரட்டி கொண்டிருக்கிறது. அம்மாவின் நுரையீரல் பாதிப்பும் சேர்த்து கொண்டு வைத்திய செலவு, செயற்கையாக மூச்சுவிட ஊக்குவிக்கும் ஆக்சிஜன் இயந்திரம், மாத்திரை, மருந்து என்று சக்திக்கும் மீறி செலவு. அவ்வப்போது குழந்தையையும் நலங்கிக் கொண்டே மருத்துவம், பிசியோதெரப்பி என்று மன உளைச்சலும் சேர்ந்து கொள்கிறது. இவளையும் மீறி அம்மாவையும் அப்பாவையும் மனம் கோலாமல் மகிழ்ச்சியாக சிரமம் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரே முனைப்பாக கணவனும் மனைவியும் செயல்படுவது மிகப்பெரிய விஷயம்தான். உலகில் இப்படி ஒரு மருமகள் யாருக்கு கிடைப்பால்? எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லாத உறவுகளே இல்லை. ஆனாலும் அம்மா மட்டும் திருப்தியாகவே இருப்பதில்லை. உடம்புக்கு வேதனை தாங்காமல் தான் இப்படி இருக்குகிறார்கள் என்று அப்பா சொல்லி சமாதானம் செய்தாலும், குழந்தை போல சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அடன் பிடிக்கவும் பிடிவாதம் பிடிக்கவும் செய்யும்போது கோபத்தை அடக்கிக் கொள்ள சிரமமாக காரியமாகி விடுகிறது. நேரத்திற்கு ஒழுங்காக சாப்பிடுவது கூட இல்லையே என்று கவலை வேறு அதிகமாகி விடுகிறது. திரும்பவும் ஒரு குழந்தை பருவத்தில் அடி எடுத்து வைத்தது போல இருந்தது அம்மாவின் செயல்கள் அனைத்தும். குழந்தைதானே, மாமியாரையும் அப்படிதான் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டி வந்தது வனிதாவிற்கு. ஊசி முனை அமைதி. நகரத்தின் முக்கியமான மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவு. பரபரப்பான சூழலில் ஆழ்ந்த அமைதி. அத்துணை முகங்களிலும் வேதனையின் உச்சம். தம் நெருங்கிய உறவுகளின் இறுதிக்கட்ட போராட்டத்தின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் ரணம் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஒவ்வொரு முறை கதவு திறக்கப்படும் போதும் ஒவ்வொருவர் முகத்திலும் என்ன செய்தி வருமோ என்ற பதட்டம். தெய்வ பக்தி உள்ளவர்கள் முழுமையாக சரணாகதியில் அமைதியடைய முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக நல்லதொரு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டால் ஓரளவிற்கு நம்பிக்கை கொடுத்து தைரியமும் கிடைக்கும். ஆனால் இன்று அத்துணை பேருக்கும் டென்ஷனின் உச்சத்திற்கு காரணம் உள்ளே என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அந்த குறிப்பிட்ட திங்கள் காலை மட்டும் 5 அவசர கேசுகள். எல்லாம் மாரடைப்பு. பொதுவாக திங்கள் காய்ச்சல் என்று சொல்லுவார்கள். விடுமுறை முடிந்து பணியின் சுமை கொடுக்கும் அழுத்தம் அது. இரவு முழுவதும் பெரும்பாலும் மின்தடை ஏற்பட்டிருந்ததால் சரியான உறக்கமும் இல்லாமல் பிரச்சனைகளின் அழுத்தமும் கூடி இரத்த குதிப்பையும் அதிகமாக்கி காலையிலேயே கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. உயிரை கையில் பிடித்து கொண்டு மருத்துவமனை வந்து சேர்ந்தால் இங்கும் மின்வெட்டு இருக்கும். ஒரே ஒரு ஜெனரேட்டரும் திடீரென்று பழுதாகி போக மருத்துவர்களும் செய்வதறியாது திகைத்து போயினர். எதையோ மாற்று ஏற்பாடுகள் செய்ய ஊழியர்கள் ஒரு புறமும், செயற்கை சுவாசம் தர வேண்டியவர்களுக்கு தற்காலிக அவசர சிகிச்சையும் இப்படி வழக்கத்திற்கும் அதிகமாகவே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஒரு மணி நேரம் ஒவ்வொருவரும் நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். புயல் அடித்து ஓய்ந்தது போன்று ஒரு அமைதி வந்தது மின் இணைப்பு வந்தவுடன். அத்துணை அமைதியான சூழலில் சற்றே குரலை உயர்த்தி ஒரு ஹவுஸ் கீப்பிங் அதிகாரியிடம் வாதம் செய்து கொண்டிருந்த நோயாளியின் சகோதரியின் குரல் பெரும் எதிரொலியாக கேட்டது. சமீபத்தில் ஒரு வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபரசர் இதுவரை மின்சார பற்றாக்குறையை சரி செய்வதற்கு என்ன முயற்சி அரசு எடுத்திருக்கிறது, அதை பற்றிய தெளிவான விளக்கங்களை அளிக்க வேண்டும். 12 மாதங்களுக்கும் மேலாக இப்பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயம், சிறு முதலீட்டாளர்கள், தொழிற்சாலைகள் என அனைத்தும் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியதை சொல்லி நொந்து கொண்டிருந்தார். உயிர் காக்கும் மருத்துவமனைகளாவது மின்வெட்டை தவிர்க்கலாமே. மனம் நொந்து அவர் பேசியது பார்க்க பரிதாபமாக இருந்தது. மகேந்திரனும் வனிதாவும் இன்னும் எந்த பதிலும் வரவில்லையே என்று கைகளை பிசைந்து கொண்டு வியர்க்க விறுவிறுக்க நின்று
கொண்டிருந்தனர். அம்மா காலையில் வழக்கமாக 7 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து சோஃபாவில் அமர்ந்து காபி குடிக்கும் வழக்கம் இந்த 6 மாதமாக தவறாமல் நடந்து கொண்டிருந்தது. இன்று ஏனோ இன்னும் காணவில்லையே என்று அருகில் சென்று பார்த்த மகேந்திரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மூச்சு திணறல் அதிகமாக இருந்தது. நினைவு தப்பி கொண்டிருந்தது. அவன் போட்ட சத்தத்தில் வனிதா கையில் இருக்கும் பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து பார்த்தாள். இரவு இன்வேர்ட்டரும் வேலை செய்யாமல், மின்சாரமும் இல்லாமல், செயற்கை ஆக்சிஜன் இயந்திரமும் வேலை செய்யாததன் விளைவு இந்த மூச்சு திணறல் என்று புரிந்து அவசரமாக மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மருத்துவர் வெளியே வந்து மகேந்திரனை அழைத்துச் சென்று இன்னும் 72 மணி நேரம் போனால்தான் எதுவும் சொல்ல முடியும் என்றும், சர்க்கரை அளவும் மிக அதிகமாக உள்ளதால் முதலில் அதை குறைத்து பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும் என்றும் சொன்னவுடன் கண்கள் இருட்டி மயக்கம் வருவது போல விழிப்போக வனிதா தாங்கி கூட்டி வந்து உட்கார வைத்து ஆசுவாசப்படுத்தி தைரியமூட்டினாள். 65 வயதில் வாழ்வின் பல கோர முகங்களை கண்டதன் விளைவு ஊரில் உள்ள அத்துணை வியாதிகளும் அணிவகுத்து நின்று வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தது. ஓயாமல் முருகன் நாமத்தை ஜெபித்து கொண்டு தாங்குணாத வேதனையையும் அடக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் தொண்டையை அடைக்க ஆரம்பித்து விட்டது. மெல்ல அவர் அருகில் உட்கார்ந்து விஷயத்தை பக்குவமாக எடுத்து கூறினாலும் அவருடைய இரத்த கொதிப்பு எகிறுவதை கட்டுப்படுத்த சிரமமாகவே இருந்தது. ஏற்கனவே இருத நோயாளியான அவர் அழுகையை கட்டுப்படுத்த இயலாமல் குழந்தை போல விக்கி அழ ஆரம்பித்து விட்டார். அத்துணை வேதனையிலும் மகளுக்கு தகவல் சொல்லியாச்சா என்று கேட்டார். அப்போதுதான் அந்த நினைவே வர அவசரமாக அமெரிக்காவில் இருக்கும் தன் ஒரே தங்கை அருணாவிற்கு தொடர்பை போட்டான். இரவு நேரமாதலால் தூங்கிக் கொண்டிருப்பவர்களாதலால் ஃபோனை எடுக்க தாமதமானது. கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த செய்தி கேட்டு அதிர்ந்து போனவள் உடனடியாக கிளம்புவதாக சொன்னாள். டிக்கெட் கிடைத்து அவள் சீக்கிரம் வர வேண்டுமே என்ற கவலையும் தொற்றிக்கொண்டது மகேந்திரனுக்கு. அந்த 72 மணி நேரம் தாட்டுவது அவ்வளவு எளிதான காரியமாக தெரியவில்லை அவர்களுக்கு. அருணா கிளம்பி வந்து கொண்டிருந்தாள். அம்மாவை நல்ல விதமாக திரும்பி வீட்டிற்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடிந்தது. அப்போது சிம்மாசனம் போன்ற உயர்ந்த நாற்காலி, சுற்றி வெண்ணிற ஆடை தரித்த தேவதை போன்ற அழகு பெண்கள் கையை மெதுவாக பிடித்து அழைத்து சென்று அந்த சிம்மாசனத்தில் அமர செய்தபோது இனம் புரியாத மகிழ்ச்சி. சுற்றி புகை மூட்டத்தின் இடையே பல ஆண்டுகள் முன்னால் தவறிய தன் தாயும், சில ஆண்டுகள் முன்பு தவறிய சகோதரனும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விதமாக கையை அகலமாக விரித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஏன் அப்படியே அந்தரத்தில் மிதப்பது போல தெரிகிறார்கள்? சில நிமிடங்களில் அதே தேவதைகள் திரும்பவும் கையை பிடித்து அழைத்து வந்து வெளியே விடுவது போன்று உணர்ந்த அந்த நொடி வீல் என்ற அலறல் தன் மார்பின் மீது 2 மருத்துவர்கள் பலமாக அழுத்தி கொண்டிருப்பது புரிந்தது. என்று பெரிதாக நீண்டதொரு மூச்சு வெளிப்பட சிலிர்ப்பாக மூச்சு முட்டிக்கொண்டு வெளியே வந்தது. ஓ, ஷீ இஸ் அலைவ், உயிர் பிழைத்து விட்டார் இந்த அம்மா, தேங்க் காட் என்று சிலுவை போட்டு கொண்டார் அந்த மருத்துவர். போன உயிர் திரும்ப வந்து விட்டது. அடுத்த சில நொடிகளில் சுயநினைவும் திரும்ப அனைவரையும் பார்க்க துடித்த அந்த அம்மாவை சற்று நேரம் அமைதி காக்க சொல்லி ஏதோ ஊசியும் போட்டார்கள். பக்கத்து கட்டிலில் வீல் என்று அரளர் சத்தம். அந்த பெண்மணியின் இறுதி நேர உயிர் பிரியும் மரண வேதனை. அவசரமான நிமிடங்களில் சந்திராமாவை அதிதீவிரமாக சிகிச்சை பிரிவிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு
மாற்றினார்கள். கணவர், மகன், மகள், மருமகள், மருமகன் மற்றும் பேரக்குழந்தைகள் என அனைவரையும் பார்த்தபோது கண்ணீர் மழை பெருகெடுத்து ஓடியது. அருணா வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க எண்ணியவள் அம்மாவின் அறையினுள் சென்று அவருடைய பீரோவில் தன் கைப்பையை வைக்கும்போது அந்த பெரிய நோட்டு புத்தகம் சரிய ஆரம்பிக்கவும் பிடிக்க முயன்று தோற்றுப்போனாள். கீழே அப்படியே விரிந்து விழுந்த நோட்டு புத்தகத்தில் கொட்டை எழுத்தில் அன்பு மகள் அருணாவிற்கு என்ற அம்மாவின் எழுத்துகள் தென்பட அப்படியே அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு கட்டில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தவள் கண்களில் மலை மலையாக கண்ணீர். அன்பு மகள் அருணாவிற்கு நலம்தானே கண்ணே? குழந்தைகளும் மாப்பிள்ளையும் நலம்தானே? வழக்கம் போல் இது என்னுடைய 30வது மடல். எப்படியும் ஒரு நாள் நீ என்னை காண வருவாய். உன் அலுவலக பணி ஒரு சமயம் உனக்கு விடுப்பு தரலாம். விசா ரினியூவல் முடிந்திருக்கலாம். பாஸ்போர்ட் புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம். மாப்பிள்ளைக்கும் விடுமுறை கிடைக்கலாம். குழந்தைகள் ரிஷி மற்றும் சாதனாவிற்கும் லீவ் விடலாம். இது எல்லாம் கூடி வரும்போது உங்களுக்கு விமான டிக்கெட்டும் நல்ல டீல் கிடைக்கலாம். அப்போது நீங்கள் வரலாம். அன்று என் இறப்பிற்காக நீ வருவதாக கூட இருக்கலாம். அன்று என்னால் உன்னிடம் பேச முடியாமல் போனால் அப்போது உன் மனம் வேதனைப்படக்கூடும். அம்மாவிடம் மனம் விட்டு பேசும் வழக்கம் குறைந்து ஆண்டுகள் பலவானதே என்று. உன்னை சொல்லி குற்றமில்லை. அலுவலகத்தில் பொறுப்பான உயர் பதவி, குடும்பத்தில் குழந்தைகள், கணவன் என்று உதவிக்கு கூட ஆள் வைத்து கொள்ள முடியாத சூழ்நிலை. எல்லா வேலையிலும் நீயே செய்ய வேண்டும். நம்ம ஊர் போல உதவிக்கு ஆள் கூட அங்கே கிடைக்க மாட்டாங்களே. கண்களில் கண்ணீர் பார்வையை மறைக்க மெல்ல துடைத்து கொண்டு அடுத்த பகுதியை வாசிக்க ஆரம்பித்தவளுக்கு அதிர்ச்சியும் கோபமும் கலந்த ஒரு மனநிலையில் மீதமுள்ள கடிதங்கள் அனைத்தையும் படிக்க முயன்றாள். அனைத்து கடிதங்களுமே இப்படி ஏதேனும் ஒரு வகையில் கோபமான வார்த்தைகளை அமிலமாக வீசுவதாகவே இருந்தது. ஆனால் இங்கு நிலையே வேறு. தொட்டதற்கெல்லாம் பணிவிடை செய்ய ஆட்கள். எல் என்றால் எண்ணெயாய் நிற்கும் புருஷகாரன். அதான் உங்கள் அண்ணன். எப்போ பார்த்தாலும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அலைவதே சரியாக இருக்குதுன்னு அழுத்துக்கிற புழைப்பு. என்னதான் உங்கள் அண்ணனுக்கு ஆஃபீஸ் வேலை மாளாமல் நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தாலும் பையனை சாக்கு வச்சு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. எதையாவது செஞ்சு எங்களுக்கு கடனை கட்டிப்புட்டு அவங்க ஓட்டலாக போவாங்க. இதென்ன யார் கேட்க முடியும்? நீ பக்கத்தில் இருந்தால் உனக்காவது செய்யலாம். இப்போ அந்த விசனமும் இல்லை. சரி, முடியலம்மா, எழுத முடியல, மூச்சு வாங்குது, இந்த ஆஸ்துமா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவை பண்ணுது, ஒரடியாக போய் சேரலாமா? அதுக்கும் கொடுப்பனை இல்லை. போய் மிஷினை போடுறேன். 1,00,000 போட்டு வாங்கி கொடுத்துருக்கானே உங்கள் அண்ணங்காரன், போராட்டி திட்டுவான். இல்லைனா விடிய விடிய சிவராத்திரி தான். வரேம்மா, அன்புடன் அம்மா. ஏனோ அருணாவிற்கு தன் தாயின் மீது பரிதாபமும் கோபமும் மாறி மாறி வந்தது. அம்மாவையும் அப்பாவையும் தங்கத்தட்டில் வைத்து தாங்குவது போல தன் அண்ணனும் அண்ணியும் பார்த்து கொள்ளும் போது அம்மாவிடமிருந்து இப்படி ஒரு மடல் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியது. அண்ணனாவது அம்மாவின் வயிற்றில் பிறந்த பிள்ளை, என்ன பேசினாலும் தாங்கிக் கொள்ள இயலும். அண்ணியும் சேர்ந்து தாங்கிக் கொள்வது ஆச்சரியமாக இருந்தது அருணாவிற்கு. தன் அண்ணன் அண்ணியின் கண்களில் இந்த கடிதங்கள் படலாமா? இருந்திருக்கும். நேற்று கூட இந்த பீரோவியில் தானே பணம் எடுத்து வந்தார்கள். எப்படி பார்க்காமல் இருந்திருக்க முடியும்? என்ன கொடுமை இது! அவர்களின் மனம் எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். அம்மாவின் புத்தி ஏன் இப்படி கெட்டு போனது? வயதானால் எல்லோருக்கும் இப்படிதான் சொந்த குணமே கெட்டு விடுவார்களோ? ஆனால் அப்பா அப்படி இல்லையே என்று அதே நேரம் அந்த எண்ணமும் தோன்றியது.
அம்மா கொஞ்சம் உடல்நிலை தேறியவுடன் இது பற்றி பேசி புரிய வைக்க வேண்டும். ஊரில் எப்படியெல்லாமோ பிள்ளைகளும் மருமகளும் இருக்கிறார்கள். இவ்வளவு நல்ல மகனும் மருமகளும் வாய்த்திருக்கும் போது ஏன் இப்படி புத்தி கெட்டு போகணும்னு கேட்டால்தான் மனம் ஆறும் போல என்று தோன்றியது. அடுத்தடுத்த நாட்களில் அம்மாவின் உடல்நிலையில் சிறுக சிறுக மாற்றங்களும் முன்னேற்றமும் இருந்தது. அருணாவிற்கு மட்டும் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் முதல் வேலையாக இதை கேட்டு தான் ஊருக்கு திரும்புவதற்குள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். அம்மா தன் பீரோவில் இருந்து ஒரு புடவையையும் ரவிக்கையும் எடுத்து வரச் சொன்னார்கள். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் போது கட்டிக்கொள்வதற்காக. போகும்போது அவசரத்தில் நைட்டியுடன் கூட்டிச் சென்று விட்டார்களே என்ற கவலை வேறு. மருத்துவமனையில் அவர்கள் கொடுக்கும் கவுன் மட்டுமே போட முடியும். அது அம்மாவிற்கு பெரிய வருத்தம். தான் சென்ற முறை வந்திருந்தபோது அம்மாவிற்கு தான் வாங்கி கொடுத்து விட்டு போன பிரிண்டட் சில்க் புடவை, சிகப்பு வண்ணத்தில் கொடி கொடியாக சிறு பூக்கள் இளம் பச்சை வண்ணத்தில் போட்டிருக்கும். அம்மாவிற்கு மிகவும் பிடித்த அந்த புடவையையே எடுத்துக்கொண்டு போகலாம் என எடுத்தவள் அதிலிருந்து ஒரு கவர் மிகவும் குனிந்து எடுத்து பிரித்தாள். அதிலும் ஒரு கடிதம் இருந்தது. அருணாவிற்கு மட்டும் என்று கொட்டை எழுத்தில் பிரித்து படித்தவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் வெள்ளம் பெருகியது. அம்மாவை இப்படி தவறாக நினைத்து விட்டோமே என்று. ஆம், அந்த நீண்ட கடிதத்தின் சாரம் இதுதான். தான் முற்பிறவியில் செய்த நற்காரியங்களின் பலனாகவே தனக்கு இப்படிப்பட்ட குடும்பம் வாய்த்திருக்கிறது. கொஞ்ச காலமாகவே தன் உடல்நிலையில் அடிக்கடி கெட்டு விடுவதால் அனைவருக்கும் உபத்திரம் கொடுப்பது மனதிற்கு சிரமம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு முறையும் மருத்துவ செலவும் அதிகமாகிறது. தன்னால் எந்த உதவியும் செய்யவும் முடியவில்லை. மகனும் மருமகளும் தனக்காக படும் வேதனையும் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய அன்பு பிடி மேலும் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால் அவர்கள் இருவரும் தன்னை வெறுத்துவிட்டால் எனக்காக அதிகம் கவலைப்பட தேவையும் இருக்காது. தான் இறந்த பின்பும் பிரிவு துயர் வாட்டாது. தான் இருக்கும்போதே தனக்கான அத்துணை பணி விடைகளையும் முகம் சுளிக்காமல் மகிழ்ச்சியாக செய்த மகனும் மருமகளும் மேலும் எந்த வருத்தமும் தங்கள் வாழ்நாளில் படவே கூடாது என்று எழுதியிருந்தார்கள். பல் எழுத்துக்கள் லேசாக அழிந்திருந்தது. எழுதும் போதே கண்ணீருடன் எழுதியிருப்பார்கள் போல. அதை படித்து கொண்டிருக்கும் போதே வனிதா உள்ளே வந்துவிட அருணாவின் கண்ணீரை கண்டு பதறியவள் பின்பு ஏதோ புரிந்து கொண்டவள் போல, என்ன அருணா, அம்மாவின் டைரியை படித்து விட்டாயா? அதில் உனக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் உன்னை வருத்தம் கொள்ள செய்கிறதா? பரவாயில்லை, இதை பெரிதும் பண்ணாதே. உங்கள் அண்ணனிடம் இது பற்றி சொல்லிவிடாதே. நான் முன்னாலேயே இதை படித்து விட்டேன். அம்மாவின் உடம்பு வேதனை தாங்காமல் ஏதோ புலம்பி இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவார். சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. அருணா எதுவுமே பேசாமல் தன் கையில் இருந்த மற்றொரு கடிதத்தை அண்ணியின் கையில் கொடுத்தாள். ஒன்றுமே பேச முடியாத அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றாள் வனிதா. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.